மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று அவர் இன்றைய தேதியில் மாலை சரியாக 6:10 மணிக்கு நம்மிடையே இருந்து பிரிந்தார். ஆனால் அவர் நம்மிடையே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நினைவு நாளை நாம் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி வருகின்றோம். அந்த வகையில் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் போராட்ட காலத்திலேயே வாழ்ந்தார். சொல்லப்போனால் தனது பள்ளி பருவத்திலேயே போராட ஆரம்பித்துவிட்டார். தனது 14ஆம் வயதில் புலியில் கயல் சின்னங்கள் குறித்த தமிழ் கொடி ஏந்தி இதே திருவாரூரில் ஓடிவந்த இந்து பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என்று போர்பரணி பாடி தனது போராட்ட காலத்தை ஆரம்பித்தார். அவர் இந்த தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் போராடினார். இன்னும் சொல்லப்போனால் தனது அண்ணன் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் சேர்வதற்கு கூட தனது இறுதி காலத்திலும் போராடியே வென்றார். அத்தகைய மாமனிதருக்கு, அத்தகைய மாபெரும் தலைவருக்கு நாம் அனைவரும் இங்கே வீர வணக்கத்தை செலுத்துவோம் என்று கூறி அவருடைய திருவுருவப்படத்திற்கு நமது பண்பாட்டு பாசறை கழக தலைவர் அண்ணன் ஆரூர் சீனிவாசன் அவர்கள் மலர்மாலை எடுத்து மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துவார்கள் என்று கூறி வணக்கம். அறிவூட்டும் அழகான குறளோவியம், அறிவூட்டும் அழகான குறளோவியம் அறிஞர். ஆளும் கடல்கள் கிடக்கும் மேற்காம், அறிவும் பெரும் சிறந்த நாடு செந்தமிழ் நாடு என்பதை உலகிற்கு பறைசாற்றுவதற்கு முன்னால் அகரம் தொடங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை அவர் மறையவில்லை, நம் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறார். மறைந்தார் என்ற சொல்லு கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் அன்றைக்கு தமிழகத்திலே பிறந்து தமிழகத்தை தனது பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் 315 நாடுகளில் அவர் பேசப்பட்டவர். மருந்து கொண்டு சிறந்தார்ப்பு அணிப்பு ஆடையது மொத்த கருணையற்க வெளித்தொங்கி நடந்தாய் வாழி காவேரி என்று கிபி 176ஆம் ஆண்டு சிலப்பதிகாரம் பாடியதே அந்த காவிரிக்கும் இவருக்கும் இருக்கிற தொடர்பு இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. பிறந்த 1924 காவிரி மைசூர் அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்திற்கும் ஒப்பந்தம் போட்டு பிரித்துக் கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டும் 1924. 1924 ஒப்பந்தம் போடப்பட்டு அது முடிவருகிற வேலையில் 1935 அளவுக்கு தான் தண்ணி வந்தது. நான் இதுவரை 50 முறையாவது அந்த மேட்டூரையை பார்த்திருப்பேன். அங்கே கட்டியிருக்கிற அணையை பார்க்கும் போது கலைஞர் தான் நினைவுக்கு வருகிறார். அப்படி இருக்கிற போது அது 1924 அது தொடங்கப்பட்ட போது பிறந்தவர் கலைஞர். எங்கே? திருவாரூரில் பிறந்தவர். இது சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் பூமியாக இருந்து சோழ சாம்ராஜ்யத்தில் 325 ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு நகரமாக திருவாரூர் நகரம் விளங்கி இருப்பதாக சோழ சக்கரவர்த்தி சோழா செம்பயர் என் ஆங்கில புத்தகத்திலே நீலவேக சாஸ்திரி எழுதியிருக்கிறார். நீலகண்ட சாஸ்திரி. இதையெல்லாம் சொல்வதற்கு என்னவென்றால் திருவாரூர் பல பெருமை உண்டு. அந்த பெருமைகளுக்கெல்லாம் நெற்றி போட்டு வைத்ததை போல வெற்றி போட்டு வைத்தது போல பிறந்தவர் தான் கலைஞர். 1924 அவர் பிறந்து 50 ஆண்டுகள் போராட்டம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்பட வேண்டும் என்று வந்தபோது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது 24 பிறந்த கலைஞர் 1924. நிலையை பிடித்து சொன்னால் இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் விட்டு சென்றவைகள் இன்னும் லட்சம் ஆண்டுகள் கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி அவர் விட்டு சென்றது நிலையாக தமிழகத்தில் நிலைத்திருக்கும். இன்றைக்கு பல மாநிலங்கள் பல நாடுகள் அவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கலைஞர் வழியிலே ஆட்சி கொண்டு போயிருந்தால் இன்னும் உயர்வாக இருந்திருப்போம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதற்கான வழியை வகுத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி பெயரை சொல்வதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். என்றால் இந்த நாட்டில் யாரும் செய்யாத காரியத்தை, எதையும் செய்யாத ஒரு காரியத்தை செய்து முடித்து இமய கொடுமுடியும் குமரி திருவடியும் இணைந்திருக்கிற இந்திய திருநாட்டில்
யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை செய்து காட்டியவர் திருவாரூர் கலைஞர் மு. கருணாநிதி என்று அன்றைக்கு டெல்லியிலே இல்லை உலகம் முழுவதும் பேசப்பட்டதற்கு காரணம் அவருடைய சொந்த சிந்தனை தான். அப்படி இருக்கும் அவர் 1952 சொன்னார். அன்று ஒரு நாள் 52 சென்னையிலே சொன்னேன். உங்களுக்கு 3 எழுத்திலே ஒரு சிறப்பு உண்டு, முத்தமிழ் மனம் உண்டு, மூவேந்தன் முக்கோடி என மும்மொரு சார்ந்தவர்களோட அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு 3 எழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்பார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலை போற்றுகின்ற கடும் வீரம் 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் கண்டு காணுகிற வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றிக்கு ரமையெல்லாம் இட்டு செல்லும் அமைதி மிகு அண்ணா 3 எழுத்து என்று அன்றைக்கு சொன்னாரே. அந்த அண்ணாவால் தந்தை பெரியாரால் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு வகுக்கப்பட்டது. பெரியார் வகுத்தார், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாடுபட்டார். நம்முடைய அண்ணா அவர்கள் அதை பாடுபட்டு அதை செயல்முறையாக்கி காட்டியவர் திருவாரூரில் பிறந்த கலைஞர். நமக்கு இருக்கிற பெருமை இல்லாமல் தான். ஏன் இதை குறிப்பிட்டு சொன்னால், இன்றைக்கு தமிழகம் காவிரி பிரச்சனையா மிகப்பெரிய இக்கட்டான நிலைக்கு வந்திருக்கிறது. இதே காவிரி பிரச்சனை இன்னைக்கு இதுவரை 6 மாத காலம் தண்ணி திறக்காம இருந்தது இல்லை. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்திருப்போம், வந்துட்டு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் பிறந்துட்டு 12ஆம் தேதி 2 மாதம் ஆயிட்டு 60 நாள் தண்ணி இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், சரியான அணுகுமுறை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளத்தில் அதாவது கர்நாடக அரசோடு செய்வதற்கு சரியான அணுகுமுறை இல்லை. சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தால் நடந்திருக்கிறது. இதுவரை 1947 பிறகு இந்த 2006ஆம் ஆண்டு வரை ஒரு ஆண்டு கூட இப்படிப்பட்ட 60 நாள் திறக்கவில்லை. 60 திறந்தார் கலைஞர். 60 தண்ணீர் இருந்தது. ராஜீவ் காந்தி வந்திருந்த போது சொன்ன போது கலைஞரை திறகன்னு சொல்லிட்டார். எதற்கு சொல்கிறேன், ஆடு மாடு குடிக்கணும், மக்கள் வாழணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்க நகரத்தில் குடியிருக்கீங்க, உங்களுக்கு தாக்கம் இருக்கும். எங்கள் கிராமத்திலே இருக்கிற நாங்கள் ஒரு நாட்டை எடுத்து நட்டாதான் சோறு போட முடியும். நான் முதலமைச்சருக்கு இதுவரைக்கும் 12 கடிதம் போட்டிருக்கிறேன். அதில் கடைசி கடிதத்தில் இருக்கேன், நான் சேத்துல கை வச்சாதான் முதலமைச்சர் நீ சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிறத கோடிட்டு நான் ஒரு எழுதியிருக்கேன். அதையும் செய்து காட்டல. அதனால எதுக்கு சொல்ல வரணும் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, உலக அளவில் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் பார்த்தவன், சில மாநிலங்களை தவிர அந்த வடக்கு பகுதியில் இருக்க சில மாநிலங்கள் பார்க்க எல்லா மாநிலம் பார்த்துருக்கேன். தமிழ்நாடு மாதிரி ஒரு உயர்வான நாடு கிடையாது. அந்த உயர்வை கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் தான் கொடுத்தார். இந்த அரங்கத்திற்கு நான் அசோகத்தை சொல்ற கலைஞர் பேசலன்றே நான் அதை நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்ற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வச்சுட்டு, அடுத்தது எதிர்காலத்தில் மீண்டும் கலைஞர் சிந்தனைகள் தான் தமிழகத்தை மேலும் உயர்வான இடத்திற்கு கூட்டிச் செல்லும், மேலும் உயர்வான இடத்திற்கு காத்து செல்லும் என்று குறிப்பிடுகிற வேளையில் அந்த கலைஞர் அவர்களை ஒரு மாணவன் பார்த்தார். 1969 10 மாணவர்கள் அழைச்சிட்டு போய் வெளியில அவங்க அக்கா வீட்டில் இருந்தாங்க. ஒரு மாணவன் ஆப்தாயம் போட்டுக்கிட்டு ஒரு 10 மாணவர்கள் அழைச்சிட்டு போய், நம்ம 11th படிக்கிறோம், 11th படித்து முடிஞ்சோடனே அடுத்தது பியூசி படிக்கணும், எங்கள் காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாது. பூண்டி காலேஜ், சரபோஜி காலேஜ் 2 தான் தெரியுது, மாயாவரத்தில் ஒரு காலேஜ் 3 தான் இருந்தது, கும்பகோணத்தில் ஒரு காலேஜ். இது தவிர இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போய் படிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அன்றைக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் மிக சாதாரண குடிமக்கள் தான், யாரும் உயர்ந்தவர்களாக பொருளாதாரத்தை சொல்ல முடியாது. அப்படி இருந்தபோது ஒரு மாணவன் சொன்னான், நம்ம மற்ற கலைஞரை போய் பார்ப்போம், இங்கே தான் தங்கியிருக்காரு வந்திருக்காரு. அங்கே இவ்வளோ கூட்டமே கிடையாது. போய் 4 பேர் மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து போய் பார்க்கணும்னு சொல்லி முடிவு கொண்டு நாங்கள் போனோன்னே அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, எங்கள் முதலமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரே அந்த சொல்லுங்க. கலைஞரே யாரப்பா என்னப்பா, ஐயா மாணவர்கள் வந்திருக்காங்க, வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் இந்த வருஷம் 11th படிக்கலையா, அடுத்த வருஷம் காலேஜ் படிக்கலாம் ஆசைப்படுறோம். காலேஜ் நம்ம ஊரில் இல்லைங்கய்யா. என்ன படிக்கிறீங்க? நாங்கள் 11th படிக்கிறோம், இதோட முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் காலேஜ் நீங்கள் தொடங்கிடும். கேட்டவன் இந்த சீனிவாசன், நான் தான் கேட்டேன். 10 மாணவர்கள் போய் அங்கே உட்காந்துருந்தாங்க. வரும்போது கையில் ஒரு பென்சில் மட்டும்தான் இருந்துச்சு ஐயா கையில். அடுத்த வருஷம் காலேஜ் தொடங்கலாம், அடுத்த வருஷம் தொடங்கிய காலேஜில் படித்து தான் நான் பட்டம் பெற்று இன்றைக்கு எங்கள் ஊரில் இருக்க பட்டத்து பேர் சொல்லி சொல்கிறேன்னா கலைஞர். யாருக்குமே இல்லாத பட்டம் எனக்கு கிடைச்சது. என்ன காரணம்னு கேட்டால், கலைஞர் அன்றைக்கு போட்ட அந்த அறிவு. அவர் எதுக்கு வேணாலும் கொடுப்பார். அறிவு என்று வந்து விட்டால் அதற்கு இணையாக கலைஞர் எதையுமே ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட கலைஞர் எவ்வளோ திறமைசாலிகள்லாம் சொல்றதுக்கு நேர காலம் பார்த்தாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்திரா காந்தியை மறக்கணும், மிரட்டல மடக்கணும். அதாவது அன்னைக்கு எதாவது எழுதுனாங்க, பி இண்டியன் பை இண்டியன் எழுதிருந்தாங்க. ஐயா காவல்துறை அதிகாரி உங்களுக்கு தெரியும்,
பி இண்டியன் பை இண்டியன் எழுதினாங்க. அதை தலைவர் கலைஞர் படிச்சு பார்த்துட்டு புதுசா எழுத சொன்னாங்க. பி குட் இண்டியன் பை இண்டியன் குட். அந்த குட்டுங்கிற வார்த்தையை எத்தனை இலக்கணம் படிச்ச ஆங்கில புலவர்களா இருக்காங்க. ஆங்கிலத்தையே வாழ்நாளா வச்சிருக்கவங்க யாருக்குமே இந்த யோசனை வரல. இந்திரா காந்தி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தொலைபேசி அழைத்து சரியான வாசகத்தை கொடுத்திருக்கிறாய் மிஸ்டர் கருணாநிதி என்று சொன்னதாக என்னுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா பி குட் இண்டியன் பை இண்டியன் குட். குட்ஸ்னு போடக்கூடாது. குட்ஸ்னு போட பொருள்னு தான் வரணும். மேல ஒரு குட்டு கீழே ஒரு குட்டு. இது கலைஞர் அவர்கள் அவருடைய அறிவுத்திறனுக்கு எதையும் ஈடு சொல்ல முடியாது. அவருடைய திறமைக்கு எதையும் ஈடு சொல்ல முடியாது. அவருடைய சகிப்புத்தன்மைக்கும் எதையும் ஈடு சொல்ல முடியாது. சகிப்புத்தன்மை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கலாம். கொஞ்ச நஞ்சம் இல்லை. அண்ணா அவர்கள் மனிதருக்கு முன்னால் இந்த ஆட்சியை கலைத்து விட்டு புதிதாக வைக்கலாம் என்ற ஒரு கருத்து வேறு வேறு நண்பர்களால் வேறு வேறு கட்சிக்காரர்களால் வந்தபோது என்ன சொன்னால் அண்ணா இறந்துட்டார். இறந்த உடனே அன்னைக்கு இருந்த சூழலாலாம் வந்து தெரியும். எனக்கு 69 நான் படிச்சுட்டு இருக்கேன். 10th படிச்சுட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி. இன்னொரு பேர் சொல்ல விரும்பலாம். அந்த பேர் 2 பேரை சொல்லி இவர் தான் முதலமைச்சராக வரணும், அவர் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது நான் வேண்டுமானால் விலகி கொள்ளுகிறேன் எல்லா பொறுப்புடன் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதுக்கு பிறகு 1971 ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறார். எலெக்ஷன் அறிவிச்சு அன்னைக்கு எவ்வளவுன்னா 134 பேரோட திமுக ஆட்சிக்கு வந்த அண்ணா காலத்துல 134. ஆனால் கலைஞர் அடுத்து வந்து 184 சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஜெயிச்சோம். அந்த 184 பேரும் இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து திருவாரூர் வந்தார். திருவாரூர் வந்து பல தலைவர்கள் அந்த எல்லா கட்சிகளும் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு கட்சி அண்ணா போன்றோம் எல்லா கட்சியும் வந்து கலைஞரை புகழ்ந்து தந்தாங்க. ஆனால் கலைஞர் விஷயம் என்ன சொல்றாங்க, எல்லோருமே வந்து முதலமைச்சர் சொல்லி புகழ்ந்து பேசிட்டீங்க அப்படின்னு கண்ணாடியை லேச கைச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு நான் முதலமைச்சராக இங்கே வரவில்லை, என் முதலை இழந்து விட்டு முதல் இழந்த அமைச்சராக வந்திருக்கேன். எல்லாரையும் அனுபவிச்சிட்டேன். எனக்கு முதலாக இருந்தது அண்ணா. அந்த அண்ணாங்கிற முதலை இழந்துட்டு முதல் இல்லாத முதலமைச்சராக வந்திருக்கிறேன். எல்லாரும் பாராட்டப்பட்டு பல திட்டங்கள் அண்ணா கொண்டு வந்தது. அந்த திட்டங்களை எல்லாம் தன் வாழ்நாளிலே செய்து காட்டியவர். அவர் எல்லா தலைவர்களும் உலக தலைவர் அத்தனை பேரும் பார்த்திருக்கார். உலக வங்கி தலைவர் மக்களமாராவை சந்தித்தது மிகப்பெரிய பெருமை. அண்ணா சந்தித்தார். அண்ணா சந்திக்க சொன்னது கலைஞர் தான். அண்ணா நீங்க போறீங்க, அமெரிக்கா போறீங்க, மக்களமாரா இருக்கார், சந்திச்சு விட்டுருங்க. அவர் ஏன்னா நீங்க விவசாயத்துக்காக சொல்ல வேண்டியது. அவர் சந்திச்ச போது அவர் என்ன சொல்றார், மக்களமாரா உலக வங்கி தலைவர் மக்களமாரா அண்ணாதுரை என்ற நீண்ட நேரம் பேசிட்டு இருக்கேன், உங்க கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க. 2 வார்த்தை சொல்றாரு, எங்கள் நாடு விவசாய நாடு, ஆறு இருக்கு குளம் இருக்கு ஆனால் நீர் இல்லை, ஆறு இருக்கு குளம் இருக்கு நீர் இல்லை, அந்த நீரை மைசூர் அரசு தடுத்து வைத்திருக்கிறது, அதை கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அடுத்தது எங்கள் நிலங்களில் 30% மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், மீதி 70% தரிசு நிலங்களாக இருக்கிறது. நான் என்ன செய்கிறார், எங்களுக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு நிதி கொடுங்கள், அதை நான் திரும்ப செலுத்துகிறேன் சொல்லி அன்னைக்கு கொண்டு வந்த அந்த சட்டம் தான் இன்றைய வரைக்கும் விவசாயத்துக்கு இருக்கு. இன்றைய வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு கூட வந்து இந்த சட்டம் கொடுக்குறாங்க. விவசாயிகள் தனியாக சந்திக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் சோறு திங்கிறதுக்கு, சோறு போடுறதுக்கு, உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, காய்கறி கொடுக்கறதுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியை கொடுத்தா நாங்கள் விவசாயத்தை பண்ணி மக்களுக்கு உணவு கொடுப்போம். உலகத்திலே சேர்த்து வைக்க முடியாது, மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய உணவு ஒன்று மட்டும்தான் என்பதை மட்டும் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி அதற்கான திட்டங்களை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர். அந்த கலைஞரை என்றென்றைக்கு நினைவு கொடுங்க. படிக்கிற நீங்கள் கலைஞரை புத்தகம் அத்தனையும் படிங்க. ஒரு ஆரம்பத்தில் என்னென்ன எழுதியிருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் 5 பாகம் நெஞ்சுக்கிடி எழுதியிருக்காங்க. அந்த 5 பாகத்தை படிங்க. 5 பாகத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒன்று படிங்கன்னு சொன்னாலும் எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது. நான் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன். அதனால தான் சொல்கிறேன், அவரை படிச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் தெம்பு வந்துடும், வாழ்க்கையில் உறுதி வந்துடும், வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையை கலைஞர்கள் மூலமாக நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்து இந்த அரங்கத்திற்கு பெயர் நம்முடைய அசோக் வார்டு கவுன்சிலர் கலைஞர் அரங்கம் என்று அவர் வாயால் பேசுகிறோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றைக்குமே கலைஞர் அரங்கம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அது சமூகம் சார்ந்த நிகழ்ச்சியாக,
தொகுதி சார்ந்த நிகழ்ச்சியாக, அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியாக, எந்த நிகழ்ச்சியாக இருந்தது கலைஞர் அரங்கம் கலைஞரை போல எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும் என்று உங்களிடத்தில் என் அன்பான வேண்டுகோளை வைத்து இருந்தாலும் வந்து கலைஞரை பற்றிய கருத்தரங்கில் மணிக்கணக்கிலே நாள் கணக்கில் பேசுகிறேன் என்றால் என் உணர்வில் ஓடுகிற ரத்தத்திலே இரண்டாவது கடந்தது கலைஞரை உணர்வு எதிர்ப்பு நிறையா இருக்கு. அவர் இன்னும் செஞ்சிருக்கப்படாது, இன்னும் செய்யாமல் இருக்கணும், செய்யாமல் இருந்தால் இப்படிலாம் கொடுத்துருக்கிறது. அவர் ஒரு கெட்ட காரியம் செய்யவில்லை. எனக்கு விருப்பமுள்ள அவர் காரியத்தை செய்திருந்தால் 100 மடங்கு ஏதோ நன்மை கிடைத்திருக்கிறது என்று எண்ணுகிறவருக்கு எங்களுக்கு அறிவில்லை, அவருக்கு அந்த அளவுக்கு சிந்தனை அந்த காரணத்தால் செய்து கொடுத்தவர். அப்படி இந்த நாட்டை வாழ வைத்த பெருமகன், வாழ வைத்த திருமகன், வாழ வைத்த மன்னன் சொன்னால் நம்முடைய கலைஞர் அவர்களே, உங்கள் பெயரால் உங்களாலும் இந்த உலகம் சிறந்து விளங்க வேண்டும், உலகில் தமிழகம் பெரிய நாடாக வரும் என்று இந்த முன்னால் நம்பிக்கையோடு நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவூட்டும் அழகான குரலோவியம், அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிஞர் அண்ணா